பாப்பாக்கு சாக்கோ பை பிஸ்கெட்னாலே ரொம்ப பிடிக்கும். ஆனா, நாங்க எப்பவும் அது கடையில தான் வாங்கி குடுப்போம். இன்னைக்கு அவளுக்காக அத வீட்லயே செய்யலான்னு இருந்தேன். மதியம் சமைக்கிறப்போ அதுவும் சேர்த்து செய்ய போறேன். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் அந்த துணி மடிச்சு வைக்கிற வேலையெல்லாம் இருந்தது. அதெல்லாம் அப்படியே ஒண்ணு ஒண்ணா பார்த்துட்டு இருந்தேன். இந்த ஏப்ரான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? லாஸ்ட்டா ஒரு வீடியோல போட்டிருந்தேன்ல. அப்ப எவ்ளோ கரையா இருந்தது. ஆனா, இப்ப பாருங்க கரை எதுவுமே இல்லாம சூப்பரா கிளீன் ஆயிட்டு. இன்னைக்கு மதியம் லஞ்சுக்கு சப்பாத்தி கூடவே பாலக் பன்னீர் கிரேவி வச்சுட்டு பாப்பாவோட ஸ்நாக்ஸுக்கு சாக்கோ பை பிஸ்கட் செஞ்சுட்டு போறேன். பாலக்கீரை ஒரு கட்டு எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் இத நல்லா வேக வச்சுட்டு அரைச்சு எடுத்துக்கணும். இனி கிரேவி பன்னீர் பட்டர் மசாலா பண்ணுவோம்ல, அதே மெத்தட்ல தான் செய்ய போறோம். எக்ஸ்ட்ராவா நம்ம அரைச்ச கீரையும் சேர்த்துக்கணும். இப்ப சாக்கோ பை பண்றதுக்காக டார்க் சாக்லேட்ட நல்லா மெல்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். என்னோட ஏப்ரான்கே சாக்லேட்ஸ் ரொம்ப புடிச்சிட்டு போல. ஆனா பிரச்சனை இல்ல. சர்ஃப் எக்ஸல் உள்ளே சாக்லேட் ஸ்டெயின்ஸ் வெளியே. சாக்லேட் சாஸ் கூடவே மில்க் சாஸும் ரெடி பண்ணியிருக்கேன். பிளெயின் பிஸ்கட்ல ஒரு லேயர் மில்க் சாஸ், இன்னொரு லேயர் பிஸ்கட். இந்த மாரி ஒரு 3 லேயர் வச்சு மெல்ட் பண்ண சாக்லேட்ல டிப் பண்ணி எடுத்துட்டா சூப்பரா சாக்கோ பை பிஸ்கட் ரெடி ஆயிடும். சமைக்கிறதுக்குள்ள இவ்ளோ கரையா இருந்த என்னோட ஏப்ரான் பாருங்க, இப்போ பளிச்சுன்னு கிளீன் ஆயிட்டு சர்ஃப் எக்ஸல் குயிக் வாஷ் இருக்கும்போது ஃபுட் ஸ்டெயின்ஸ்லாம் ஈஸியா போயிடும். சர்ஃப் எக்ஸல் உள்ளே ஃபுட் ஸ்டெயின்ஸ் வெளியே.